மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம். வந்து வந்து போகுமம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா இதுவரை இல்லாதரரரரிரரரரா. அதை எடுத்தேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நோட்ஸ் அதுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்க எடுத்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். எஸ்பிபி பாட்டு பாடும்போது கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால மேபி அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த வாய்ஸ் கல்ச்சர், டிம்பர், அந்த குரல் அமைப்பு இருக்கு இல்லையா, பேசுகிற முறை, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். Oh, thyself cannot be thyself. To be or not to be, and that is the question. அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணேன். ரைட், இது என்ன, இது அது அவசியம் இல்லை. டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் தி क्वेश्चन அப்படி சொன்னா போதும். கண்டிப்பா. பட் நான் என்ன பண்ணேன், டு பி ஆர் நாட் டு பி, and that is the question அப்படி ரெக்கார்ட் பண்ணேன். என்னுடைய ரெக்கார்டிஸ்ட் எல்லாமே நான் ராஜீவ் மேனன் ஸ்டுடியோலேருந்து பிரசாத் ஸ்டுடியோ வரைக்கும் எல்லா ஸ்டுடியோஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெக்கார்டிஸ்ட் யாரும் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சாரி டு சே லைக் திஸ், பார்த்து படிக்கிறவங்க கூட எங்களுக்கு நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க, நீங்கள் வந்து மேக்ஸிமம் எப்போவாவது ஒரு டேக் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் செகண்ட் டேக் எடுக்கிறீங்க, மற்றபடி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்கள். தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க பிரபலம், அவரை பற்றி நான் நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு இன்ட்ரோ பண்ணுறதுக்கே நிறைய இருக்கு. ஸோ ஸ்பானிஷா லைஃப் ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஃபார் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன், பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் என்டிசி கம்பெனிஸ், என்டிசி எமோஷன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் கன்சல்டன்ட் அண்ட் entrepreneur, ஆத்தர், motivation speaker, professional singer and voice-over artist, media personality, and only one visually challenged world record achiever or I அப்படின்னு அழைக்கப்படும் இன்ஸ்பைரிங் இளங்கோ சார். அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மகிழ்ச்சி பாலா, how are you? I'm fine சார். மகிழ்ச்சி சார். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலனா, இந்த இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நான் இன்னும் வெளியே வரல. இவ்வளோ மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார்? அப்படிலாம் காரணம்லாம் இது மல்டி டாஸ்கிங் பண்ணி தான் ஆகணும்னு நினச்சா பண்ணுவாங்க. இல்லை சார், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோம்ல? இல்லை, அப்படிலாம் இல்லை. என்னுடைய வேலைகளில் எனக்கு பிடிச்சமான எல்லாத்தையுமே செய்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் நான் செய்யணுங்கிறது தான் இருக்கே தவிர, அது இதில் இப்போ சொன்ன எல்லாமே எனக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலையுமா இருக்குது. இப்போ சிங்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளி அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ப்ரோக்ராமில். மற்றபடி மற்றது எல்லாமே இந்த ஸ்பானிஷியாவுக்கு மேனேஜிங் டைரக்டர் இருக்குது, இல்லைனா மேனேஜிங் ட்ரஸ்டி விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ ஃபவுண்டேஷன், இதெல்லாம் சொன்னதெல்லாமே என்னுடைய வேலை தானே. அதனால் அது அப்படி தான். அது ஐ திங்க் சில பேருக்கு அது அமையுது அந்த மாதிரி. அதாவது பிடிச்சமானதை செய்யறதுக்கு காசு கொடுக்குறது, அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அமையும்? அதாவது ஹாபீஸாக இருக்கிற ஒன்று ப்ரொஃபஷனாக அமையிறது சில பேருக்கு அமையும் இல்லையா? அது வந்து எஸ்பிபி சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு வந்து பாட்டும் கொடுத்து அதுக்கு காசும் கொடுக்குறாங்க, நான் பாட்டு பாடுறதுக்குன்னு சொல்லுவார். சூப்பர். அந்த மாதிரி நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப். ஐ திங்க் தட்ஸ் வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. நைஸ். அண்ட் அதான் நான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட நாங்கள் பாட்டு தான் கேட்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் இது இவ்வளோ லென்த்தாக இருக்கிறதுனால முதல்ல நான் இது என்னோட சந்தேகம், அது உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு எஸ்பிபி பாடல்னா, நீங்கள் எஸ்பிபி மாதிரியே பாடுறத நிறைய வீடியோஸில் மட்டும்தான் கேட்டிருக்கேன், லைவ்ல ஒரு ஆசை. ஆமாம், ஒரு சின்ன திருத்தம், நான் எஸ்பிபி பாடுறத நான் நினைக்கிறதே இல்லை. சில சமயத்தில் அந்த குரலுடைய ஒற்றுமை, அந்த பாட்டை அப்படியே சரியாக பாடும்போது அந்த குரலில் ஒற்றுமை இருக்கிறதா சில சமயம் படும். அது இப்போ நீங்கள் நல்ல டான்ஸ் ஏதாவது ஆடும்போது கூட நல்லா பண்ணால் அந்த பர்சன் மாதிரியே அந்த ஒரிஜினலாக முதல்ல யார் ஆடினாங்களோ அந்த மாதிரி தெரியும் இல்லையா? அந்த ஒரிஜினாலிட்டி குறையாம நீங்கள் கொண்டு போகிறது உங்களுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அப்படி தெரியும். ஆனால் இது ஏன் நான் அந்த இப்போ இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி ஸ்டேஜில்
பாடக்கூடிய சிங்கர்ஸ், இல்லைன்னா பாடணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு பாடகன் ஆகணும், இல்லைன்னா எனக்கு பாடுற திறமை இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தருடைய குரல்ல பாடுறதா நினைக்கிறாங்க. ஆமாம் சார். அது எஸ்பிபியா இருக்கலாம், சித் ஸ்ரீராமா இருக்கலாம், பிரதீப் குமாரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்கள போல ஏன் நம்ம மேல் சிங்கர்ஸ், ஃபீமேல் சிங்கர்ஸ் சொல்லணும்ல. கண்டிப்பாக. எஸ் ஜானகி அம்மாவா இருக்கலாம், சித்ரா, சுசீலா, லதா மங்கேஷ்கர், யாரா வேணா இருக்கலாம். இப்போ பாடிட்டு இருக்கிறவங்க சின்மையா இருக்கலாம், யாரா இருந்தாலும், சுஜாதா, அவங்கள மாதிரி நம்ம பாடணும்னு யோசிக்காம அந்த பாட்டை சரியா பாடணும். அவங்க என்ன பாடியிருக்காங்களோ அந்த நோட், ஒவ்வொரு நோட்டும் சரியா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஏற்கனவே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறது சரியாக அப்படி பண்ணும்போது சில சமயத்தில் அந்த வாய்ஸுடைய சிமிலாரிட்டி, நமக்கு அந்த டிம்பர், அந்த வாய்ஸ் கல்ச்சர் கரெக்டாக பொருந்துச்சுன்னா, நான் டிஎம்எஸ் பாட்டு பாடுறேன், பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு கூட பாடுவேன், சூப்பர் சார். மலேசியா வாசியன் பாட்டு பாடுவேன், ஜெயசுதாஸ் பாட்டு பாடுவேன், நம்ம ஜெயச்சந்திரன் பாட்டு பாடுவேன், இப்போ சித் ஸ்ரீராம் பாட்டு கூட 1-2 பாட்டு பாடுறேன், பிரதீப்போடைய தலை கோது மேளங்காத்து எல்லாம் பாடுறேன், நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன், கரோக்கே ட்ராக்ஸ்லாம் போட்டு ஆர்கெஸ்ட்ராவோட கூட பாடுறதெல்லாம் உண்டு. ஆனால் அப்போ அந்த வாய்ஸ் எல்லாம் இப்போ பிரதீப் மாதிரி இருக்குது உங்களுக்கு, சித் ஸ்ரீராம் பாட்டு பாடும்போது சித் ஸ்ரீராம் மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எஸ்பிபி பாட்டு பாடும்போது கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டி இருக்கிறதுனால மேபி அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த வாய்ஸ் கல்ச்சர், டிம்பர், அந்த குரல் அமைப்பு இருக்கு இல்லையா, பேசுகிற முறை, இப்போது அவர் மாதிரி பேசும்போது கூட அந்த சிமிலாரிட்டி வரும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிமிலாரிட்டி கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். இப்போ இருக்கிற பசங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட எஸ்பிபி சாங் அந்த ப்ரோக்ராம்ஸில் போட்டிகள் எல்லாம் பாடுறாங்கல்ல, ஆனால் அவங்க பாடும்போது எஸ்பிபி பாடுற மாதிரி இருக்காது கண்டிப்பாக. ஆனால் அவங்க அந்த பாட்டு பாடுறாங்க, சில சமயம் சரியாக கூட பாடுறாங்க, ஆனாலும் அப்படி இருக்காது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த பாட்டை ரிப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை சரியாக ரிப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி பாடலாம், சங்கதிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாடலான்னு சொல்லி ஒரு செய்தி போகும். அதனால் எஸ்பிபி மாதிரி பாடுறேன்னு நான் ஒரு பீரியடை நினச்சிருக்கேன். எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க தானே, நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தோணுச்சு, அவர் மாதிரி பாடுறதுக்கு அவர் பெரிய லெஜெண்ட், அவர் இருக்காரே, நிச்சயமா நாம ஏன் அவர் மாதிரி பாடுறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு. இப்போ அவர் பையன் இருக்கிறாரு, யாருமே பையனாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற சிங்கர்ஸ் தான் பெருசாக ஷைன் பண்ணுறாங்க. இது எனக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் செல்லையான்னு ஒருத்தங்க லோயலா காலேஜில், அவர் கூட ஒரு மியூசிக் கம்போசர் தான், இங்கே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அவர் சொல்லுவார் அடிக்கடி, நீங்கள் நல்லா பாருங்கள் இளங்கோ, யாரெல்லாம் ஒருத்தர் மாதிரி பாடுறாங்கன்னு சினிமாவில் பாடினாங்களோ அவங்க யாரும் பெருசாக ஷைன் பண்ண மாட்டாங்கன்னு பாருங்கன்னு சொல்லுவார். இப்போது திருச்சி லோகநாதன் பையங்க எல்லாம் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராடினரி சிங்கர்ஸ் அவங்க எல்லாருமே. அவங்க இன்னும் கூட அதில் தீபன் சக்கரவர்த்தி பாடும்போது அந்த வாய்ஸ் சிமிலாரிட்டி, டிஎல் மகராஜனுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் மேலே அவங்க இண்டிவிஜுவலாக பாடும்போது தான், அவங்க வாய்ஸில் பாடும்போது தான் ஒரிஜினாலிட்டி அவங்களோட வாய்ஸ்ன்னு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். இப்போ மலேசியா வாசியன் பையன், எஸ்பிபியோட பையன், ஜேசுதாஸ் பையன், இவங்க எல்லாருமே அவங்க அந்த வாய்ஸ் சவுண்ட் அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கான ஒரு கரியர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வந்த பிறகு அது அவங்களுக்கு ஷைன் ஆகும். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கும் ராஜாவுக்கும் வாய்ஸ்லாம் எந்த சிமிலாரிட்டியும் கிடையாது, எந்த சிமிலாரிட்டியுமே கிடையாது. பட் அந்த மியூசிக்கில் அவர் சொல்லுவார்ல, இப்போ வந்து போகுமா என்னமெல்லாம் வண்ணமம்மா இதுவரை அதை எடுத்தேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நோட்ஸ் அதுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்க எடுத்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த கிளாரிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் எஸ்பிபி பாடல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது? எஸ்பிபி பாட்டு என்ன நிறைய, ஐயோ அவருடைய பாட்டு இப்போ எனக்கு உடனே என்ன பாடலாம், ஓகே, நம்ம எக்ஸலண்ட் வியூவர்ஸ் அவங்களுக்காகவும் பாலாக்காகவும் நம்முடைய கேமரா தமிழ் தம்பி அவருக்காகவும், அப்புறம் நம்ம எங்களுடைய இயக்குனர் ஸ்ரீலதா,
அப்புறம் குட்டி ஆர்வன் எல்லாருக்காகவும் குறிப்பா நம்ம நேயர்களுக்காக டெடிகேட் பண்ணி ஒரு பாட்டு பாடலாம் இந்த சுச்சுவேஷனுக்கு. சூப்பர் சார். இப்போ எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற சுச்சுவேஷன் வருது இல்ல. கண்டிப்பா. இப்போ கூட ஒரு ஒரு விவாகரத்து அந்த மாதிரிலாம் அதிகமா ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு. ட்ரெஸ் இல்லாம கூட இருந்துறாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபாலோயிங் ஆல் them. ஆமா, பிகாஸ் தே மிஸ் த பஸ். ஆமா. வாழ்க்கையில சின்ஸ் தே மிஸ் த பஸ், பஸ் நான் மீன் பண்றது அந்தந்த வயசுல அவங்க செய்ய வேண்டிய செய்திகளை செய்யாம இருக்கும்போது they get into stress. கண்டிப்பா சார். அதுதான் அதுக்காக நான் நினைச்சது ஒரு பாட்டு. மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்க இந்த சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் சார். ஆக்சுவலா அந்த லைன் நீங்க பாடுனீங்களே, இந்த நகம் ஆமா விரல்களை தாண்டி ஆமா வளர்கின்ற நகங்கள், அது நான் டெய்லி கேட்கிற ஒரு லைன். அது நீங்க நான் சொல்லி பாடணும் இல்லவே இல்லை, ஆக்சுவலா பிளான்டா நீங்க பாடின மாதிரி இருந்தது. அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, சோல் கனெக்ஷன், அது லிட்டரலாவே ரொம்ப நைஸ். ஆமா, சோல் கனெக்ஷன் தான், சிங்கிள் கனெக்ஷன் ஒரு அர்த்தம் அதில் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்படி தொடர்ச்சியா உங்களுடைய பாடல்கள் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா நீங்க பணிபுரியும் பொழுது நீங்க வந்து இப்போ நிறைய வாய்ஸ்ல வந்து நீங்களே உங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அதை நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸ்டார்டிங்ல. இப்போ இன்னைக்கு அடையார் ஆனந்த பவன், பிரின்ஸ் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஆரம்ப காலத்துல நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அனுபவங்கள் எப்படி சார்? நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, கற்றலின் கேட்டல் நன்றுன்னு நம்ம திருவள்ளுவர் சொன்னது போல எனக்கு வந்து கேட்டு தான் படித்த அனுபவம். அதில் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு 6ஆம் வகுப்புலேருந்தே கூட, இன்னும் சரியாக சொல்லணும்னா 8ஆம் வகுப்புலேருந்து எனக்கான பாடங்களை பிறர் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆடியோ கெசட், இப்போ ஆடியோ கெசட்ஸ் இல்லை, எல்லாமே டிஜிட்டல் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ்லாம் வந்தாச்சு, மொபைல்லையே எல்லாமே இருக்குது. அப்போ வந்து ஆடியோ கெசட் ரெக்கார்டர், ஆடியோ கெசட் வந்த டைமில் அதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது 60 நிமிஷம் கெசட் இருக்கும், 90 நிமிட ஒலிநாடான்னு சொல்லலாம் இருக்கும். அதில் ஒரு பாடத்தை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் இன்னொரு டேப்புன்னு போகும், அதில் படித்து கொடுத்துருவாங்க. அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் அது தேர்வுகள் எழுதிட்டு இருந்த நேரத்தில் லோயலா காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து என்னுடைய டேப் ரெக்கார்டரை எடுத்துகிட்டு போய் அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பாடங்களெல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற சமயத்தில் எல்லா கிளாஸஸையும் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது, இப்போ நம்ம உதாரணத்துக்கு 365 நாள் நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எல்லா கிளாஸையும் ரெக்கார்ட் பண்ணி எவ்வளோ கேசட்ஸ் வைக்கிறது, நிறைய தேவைப்படும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸை முடிச்சுட்டு வந்து, இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு ஒரு 4 கிளாஸஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா, அன்னைக்கு மாலையில் வந்து அந்த 4 கெசட்ஸில் இருக்கிற சாராம்சம் இருக்கும் இல்லையா, அவங்க நிறைய பேசியிருப்பாங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஜோக் அடிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாமே சேர்த்து தான் நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போது அதை எடிட் பண்ணி அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மட்டும் இன்னொரு கெசட்டில் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் என்னோட வாய்ஸில். ரைட்? அப்போ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கேட்டு 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 பண்ணிட்டு, இப்போ என்ன ஆகும்னா, 1 மணி நேரம் நான் கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் எனக்கு கிடைக்கிற ஜிஸ்ட் வந்து நோட்ஸ், ஆடியோ நோட்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த ஒலி குறிப்புகள் இல்லையா, அந்த ஆடியோ நோட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும்னா, ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் வரும், அவ்வளோதான் வரும். ஒரு 1 hour கிளாஸ்ல இருந்து 1 hour கிளாஸை கண்டென்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் அதிகபட்சமாக இருக்கலாம். சில சமயத்தில் 15 நிமிஷம் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது முக்கியமான அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அந்த லெக்சர்ஸாக பண்ணும்போது
அவங்க எழுதி போடுறதோ பேசுறதோ அது வேற அது ஒரு பேஸில் இருக்கும். நான் வேகமாக ரெக்கார்ட் பண்ணுவேன். ஓகே சார். நமக்கு பாயிண்ட்ஸ் தானே முக்கியம். கண்டிப்பா. எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம், இல்லை முக்கியமான அந்த குறிப்புகள் எடுக்கும்போது குறிப்பு தானே முக்கியம். அப்போ வேகமாக சொல்லிடுவேன். இப்போ ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்குது எலிசபெத்தன் ஈரா பற்றி, ஒரு விக்டோரியன் ஈரா பற்றினா அதை கட 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 கடன்னு சொல்லிடுவேன். அப்போ என்ன ஆகும்னா அதை கேட்டு தான் அந்த ஏற்கனவே அந்த லெக்சரர் சொன்ன அந்த குறிப்பை கேட்டு தான் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்னா அது கேட்டுட்டு வரும்போது இதே மாதிரி பண்ணும்போது ஒரு வருஷம் முடியும் போது, இல்லை ஒரு செமஸ்டர் முடியும் போது என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 5 டேப் 6 டேப் தான் இருக்கும். சூப்பர் சார். மேக்ஸிமம். கண்டிப்பா. ஓகே, 5 டேப் 6 டேப், சில சமயத்தில் 7 8 கூட இருக்கலாம். பட் ஆவரேஜாக சொல்லணும்னா 5 6 டேப்ஸ் இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாமுக்கு முந்தின நாளோ இல்லை முந்தின வாரத்துல இருந்தோ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சிருவேன் என்னோட வாய்ஸ்லேயே. சூப்பர். நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ, ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்களோ, நோட்ஸ் எடுத்துகிட்டு படிக்கிறீங்களோ, அந்த மாதிரி நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னொரு செய்தி என்னென்னா, நான் அந்த மாதிரி ஏற்கனவே கிளாஸில் நடந்தது கொண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன்ல, அப்போ நான் அதை படித்த மாதிரி தானே திரும்பவும் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது எதுவும் புதுசாக இருக்காது. எனக்கு ஏற்கனவே கேட்டதான் ஜஸ்ட் ஒரு ரிகலெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதை திரும்ப ஒரு முறை அவ்வளோதான். ஏன்னா நான் தானே பேசியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு ஏற்கனவே பேசும்போதே தெரிஞ்சிடும்ல, பதிஞ்சிருச்சு இல்லை. கண்டிப்பாக. அது அந்த மாதிரி அதனால தான் என்னால் கம்ஃபர்டபுளாக படிக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் நீங்கள் இளங்கலையிலையும் முதுகலையிலையும் கோல்டு மெடல் வாங்க முடிஞ்சிச்சு. கரெக்ட். இப்போ எனக்கு தெரியுது அது எதனால, அந்த சீக்ரெட்ஸ் ஆஃப் கோல்டு மெடல். தட்ஸ் ரைட். அப்போ என்ன ஆகும்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு குறிப்பை நான் இப்போ சொன்ன வேகமாக படிப்பேன்னு சொன்னேன்ல, அப்போ என்ன பண்ணுவேன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இதெல்லாம் இருக்கும். இப்போ லிட்ரேச்சரில் வந்து ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த ஒலிவியாங்கிற கேரக்டர் அழுதுகிட்டே இருந்தாங்க. 12 வருஷம் அழுதாங்களா அந்த அம்மா, அவங்க அப்பா செத்து போனதுனால. 12 இயர்ஸ் நான் ஸ்டாப்பாக எழுதிருக்கிறாங்க. யாராலையுமே அவங்கள தேற்ற முடியலங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பிரின்ஸ் வந்து எப்படி மாத்துறாருங்கிற கதை, 12th நைட்னு ஷேக்ஸ்பியரோட கதை அது. அந்த பிளே அதை பற்றி படிக்கும்போது அந்த 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 அவங்க எப்படி அந்த உணர்வோடு சொல்லணுமோ அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில். ஓ thy self cannot be thyself, to be or not to be, and that is the question அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவேன். ரைட். இது என்ன இது இது அது அவசியம் இல்லை. டு பி ஆர் நாட் டு பி, தட்ஸ் தி क्वेश्चन அப்படி சொன்னா போதும். கண்டிப்பா. பட் நான் என்ன பண்ணுவேன், டு பி ஆர் நாட் டு பி அண்ட் தட் இஸ் தி क्वेश्चन அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ இது டு பி ஆர் நாட் டு பிங்கிறது ஹேம்லெட்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், வேர்ல்ட் ஃபேமஸ், இன்டர்நேஷ்னலி வெல் நோன் லைன்ஸ் இது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த ஏற்ற இருக்குங்க. இதை சில சமயத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க இல்லையா, ஏய் என்னடா ஏதோ ட்ராமா நடிச்சு வச்சிருக்கேன் நீனு, கிளாஸ் நோட்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா ட்ராமா, எங்களுக்கும் கூட நாங்களும் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நாங்களும் கேட்டு படிச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்டுடுறோம் நாங்களும் சொல்லுவாங்க. அப்படி ஸ்ப்ரெட் லோயலா ஹாஸ்டலில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர் சார். என்னோட டேப் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ லெசனுக்கு அப்புறம் அதை ஃபீட் பண்ணி ஒரு கேசட் ரெடி பண்ணி அதை இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மிஸ்ஸுக்கே ஆக்சுவலாக நல்லா இருந்திருக்கு. அவங்க சொல்லி கொடுத்தவங்களுக்கே அது அந்த மாதிரி எதனா அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அவங்ககிட்ட கொடுத்து? இல்லை, நடந்திருக்கு. இப்போ எனக்கு எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா, நான் இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதை பார்த்துட்டு எக்ஸாம் எழுதுவீங்க, ரைட்டா? இப்போ எனக்கு வந்து ஒரு ரூம் அலாட் பண்ணி அதில் வந்து ஆடியோ கேசட்டில் அந்த கொஸ்டினை அந்த ப்ரொஃபஸர் படித்து கொடுத்துருப்பார். பார்ட் A 1 அப்படின்னு படித்து அதை சொல்லிடுவார். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த டேப்பை கேட்டுட்டு அதுலேருந்து எடுத்து இன்னொரு டேப்பை, நான் தான் அந்த டேப் கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு, அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து கொடுத்துருப்பேன். நான் இன்னொரு டேப், அந்த டேப்பை எடுத்துட்டு இன்னொரு டேப்பில், இல்லை சில சமயம் என்ன பண்ணாரு 2 கேசட் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போவேன். இதில் வந்து நான் பேசுகிறதுக்கான டேப் இருக்கும், அதில் வந்து அது கேட்கறதுக்கான டேப் இருக்கும். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பதிலை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுவேன், என்னுடைய பதிலாக ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்டுட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் விஜே மேத்யூஸ்ங்கிறவரும், ஜோசப் சந்திரா, இவங்க ப்ரொஃபஸர் செல்லையா முன்னாடியே சொன்னேன், டிசில்வா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன் வி ரீடைன் தி டேப் ஃபார் சம் மோர் டைம் அப்படின்னு கேட்பாங்க. வச்சுக்கிட்டோமா நாங்கள், எது இல்லை இட்ஸ் ஸோ நைஸ், யூ சீம் டு ஹவ் ரியலி டெலிவர்ட் தி ஆன்சர் லைக் எலக்யூஷன், எலக்யூஷன் மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி பேசியிருக்கீங்க, ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பேசியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா இருக்குன்னு அப்படி தான் ஃபீட்பேக். ஸோ இது எனக்கு தெரியாது, ஒரு கட்டத்தில் வாய்ஸ் ஓவருக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது லோயலாவில் பிஏ படிக்கிற டைம், எம்ஏ படிக்கிற டைம், அந்த டைமில்
சூப்பர் சார். அதுக்கப்புறமா தான் அது வாய்ஸ் ஓவராக வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்டர் தான் அது கேட்டுட்டு ஒரு முறை மேக்னெட்டிக் வாய்ஸ். ஃபோனில் கேட்டுட்டு அவர் வந்து நல்லா இருக்கு, நீங்கள் வந்து அஹ், ஏன் என்னுடைய ஒரு சீரீஸ் பண்ணுறோம் அதுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் தான் என்னுடைய முதல் ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ எனக்கு இது ஏதோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி பேச போகிறோம், இந்த ஏற்ற இறக்கம்னா என்ன, மாடுலேஷன்னா என்ன, இன்டர்னேஷன்னா என்ன, எங்கே பாஸ் பண்ண போகிறோம், எங்கே வந்து ஒரு 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 கிளாரிட்டியோட பேச போகிறோம், உச்சரிப்பு உச்சரிப்பு எப்படி பேச போகிறோம், இதை பற்றின எந்த கவலையுமே இல்லை எனக்கு. ஆல்ரெடி நான் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. கண்டிப்பா. ஃபவுண்டேஷன் நீங்க மட்டும் போடல, நிறைய பேருக்கும் அந்த கேசட்டை கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. எனக்கு அந்த கரெக்ஷன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பேஜஸ் பேச வேண்டிய சுச்சுவேஷனில் அதே ஆடியோ கேசட்டை மறுபடியும் கொண்டு வந்தேன். ஸ்கிரிப்டை வந்து முன்கூட்டியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரெக்கார்டிங்கை என்னோட வாய்ஸில் நானே கேட்டுக்கிட்டு பேச ஆரம்பித்தேன். கேட்டுக்கிட்டே பேசுறது, சூப்பர். கற்றலின் கேட்டல் என்று சொன்னா இல்லையா, கண்டிப்பா. கேட்டுக்கொண்டே பேசுவதுங்கிற ஒரு டெக்னிக் அது. அது அது வந்து ஒரே நேரத்தில் இது காதில் ஓடிக்கிட்டு இருக்கும், என்னுடைய வாய்ஸ் கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ், ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், நானும் மைக்ரோஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போது கேஜெட்டி இப்போ இந்த மாதிரி ஒரு கேஜெட் இப்படின்னா இப்படி இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். சூப்பர் சார். அதே நேரத்தில் காதில் கேட்குறத நான் பேசணும். அது பேசுதுன்னா இந்த சென்ஸ் அது கேட்டுட்டு அதை அப்படியே சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து 1 2 3 4 5 6 7 8 சொல்லும்போது அது 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 3 சொல்லும்போது நான் 1 2 சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓகே சார். அது எனக்கு அது டவுட் சார். அது உங்களுக்கு அது நான் சிங்கா இருக்கிறது நீங்க எப்படி அதை கனெக்ட் பண்றீங்க சார்? நான் என்னுடைய வாய்ஸ்ல பெரும்பாலும் நான் ஸ்கிரிப்ட் பேசுவேன். சில சமயத்தில் கிளைண்ட் நல்லா இங்கிலீஷ் பேசினாங்கன்னா இல்லை தமிழ் பேசியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்லா பேசினாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருந்தேன் அவங்க பேசும்போது. அப்போ அவங்க வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணிப்பேன். சூப்பர். அப்போ என்ன ஆகும்னா பல சமயங்களில் நான் என்னோட வாய்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதும் சரி இல்லை அவங்க பேசும்போதும் சரி நான் ஏற்கனவே கேட்டுடுறேன்ல. கண்டிப்பாக ஒரு முறை கேட்டுடுறேன்ல, ஸ்கிரிப்டை படிக்கிற மாதிரி கேட்டுறேன். அதனால எனக்கு ஃபெமிலியர் ஆகிடுது எனக்கு. அப்போது அடுத்து என்ன வருங்கிறது தெரியும், எக்ஸாக்ட்லி என்ன வரப்போகுதுங்கிறது தெரியாது, அது ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிடும். ஓகே. இன் 1955 அப்படின்னா 1955 வரப்போகுது, என்ன செஞ்சாங்கன்றது தெரியும். இட் வாஸ் லான்ச்ட் வித் அ பேங் அப்படின்னு ஏதோ சொல்லணும்னு வச்சுக்கலாமே. இன் 1955 சொன்னோன்னே இட் வாஸ் லான்ச்டு வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும் எனக்கு. ரைட். அப்போது அது ஆரம்பிச்சிருவேன், அதுவும் கேட்கும் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் பீப்புள் who were observing me. என்னை கவனிக்கிறவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. லிட்டரலாக எனக்கே அப்படிதான் சார் இருக்கு. எப்படி பேசுறீங்க? அதில் என்னுடைய ரெக்கார்டிஸ்ட் எல்லாமே நான் ரஜி மேனன் ஸ்டுடியோலேருந்து பிரசாத் ஸ்டுடியோ வரைக்கும் எல்லா ஸ்டுடியோஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய ரெக்கார்டிஸ்ட் யாரும் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சாரி டு சே லைக் திஸ், பார்த்து படிக்கிறவங்க கூட எங்களுக்கு நிறைய டேக்ஸ் எடுப்பாங்க, நீங்கள் வந்து மேக்ஸிமம் எப்போவாவது ஒரு டேக் தான் எடுக்கிறீங்க, நீங்கள் செகண்ட் டேக் எடுக்கிறீங்க, மற்றபடி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. ஸ்டூடியோ டைம் மிச்சமாகுது கிளைண்ட்டுக்கு. ஸோ இதுதான் அப்படி. அதனால் வாய்ஸ் இப்போ இது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, எனக்கு எல்லாமே என்னுடைய வாழ்க்கை சார்ந்தது தான், அது தொழிலாக மாறுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. அது அப்படி தான் ஆரம்பிச்சது. இதுவும் ஒரு குரல் பதிவுங்கிறது இதில் இப்படிலாம் ஒரு கெரியர்லாம் இருக்கும்லாம் தெரியும். அதுக்கு காசுலாம் கொடுப்பாங்க, நல்லா காசு கொடுப்பாங்கலாம் தெரியாது எனக்கு. பட் ஆனால் நீங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இப்போ நீங்களே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு சவுண்ட் நீங்கள் கொடுத்து அதை திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணது எதாவது ஒன்று இருக்குங்களா? இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படி நீங்களே சேஞ்ச் பண்ண எதனா ஒன்று ஒரு பேட்டர்ன்? இல்லை, அந்த சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி உண்டு. சில சமயம் கிளைண்ட் என்ன கேட்குறாங்கங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட தான் பெரும்பாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு 5-6 மாடுலேஷன்ஸ் 10-15 மாடுலேஷன்ஸ்னு கொடுத்து வச்சிருவாங்க. சொல்லுவாங்க, சார் வேணாம் சார், நீ எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது, எதை எடுக்கிறதே தெரியலன்னுலாம் சொல்லுவாங்க. பட் நான் அதை கொடுத்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஷுவலோட சிங்க் பண்ணி பார்க்கும்போது சில சமயம் எடுத்துப்பாங்க. சில சமயத்தில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்கல்ல, இதுலேருந்து ஃபர்ஸ்ட் லைன், இதில் முடிக்கிறதுலேருந்து 2வது 3வது டேக்லேருந்து 2வது லைன், இப்படி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அப்படியும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கான சாய்ஸ் அப்படி இருக்குது. அதனால் அது அப்படி பேசுகிறதும் உண்டு. அதனால் நம்ம வந்து என்ன அந்த 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 ப்ராடக்ட் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த
கிளைண்ட்டோடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, எஸ்பெஷலி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட நேச்சர் என்ன, யாருக்கு போய் சேரப்போகுது, நைஸ். அந்த ஆடியன்ஸ் வியூவர்ஸ். டிவி ஆட் அப்படின்னா, சினிமா தியேட்டர் ஆட் அப்படின்னா, இல்லை வந்து ரேடியோ ஆட், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே போடுறாங்க அப்படின்னா, இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, இது ஒரு இன்டர்னல் பர்பஸுக்கு தான். அவங்க டீமில் அது வெப்காஸ்ட் ஆக போகுது, என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர், இன்ட்ராநெட். ஓகே. இன்டர்நெட் மாதிரி இன்ட்ராநெட். ஓகே. ஸோ இன்ட்ராநெட்டில் போய் போட போகிறாங்க அப்படிங்கிறது. இல்லை ஒன் டைம் யூஸ் தான், ஒரு கான்ஃபரன்ஸில் மட்டும் அதை போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது வாய்ஸ் மாடுலேஷன் எடுத்துக்கணும். அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன்.